guys, welcome back to Saraswati Earring Collection Part 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன கம்மல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சின்ன சின்ன கம்மல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. இப்போ நான் சின்ன சின்ன கம்மல் ஒரு ஸ்மைலி காமிக்க போகிறேன். என்கிட்ட எல்லோ கலர் ஸ்மைலி இருந்துச்சு. ஹியர் எல்லோ கலர் ஸ்மைலி. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்னால் ஸ்கூலுக்கு போடுவோம்னா இந்த எல்லோ கலர் ஸ்மைலி போட்டு போவேன், செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்மைலி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்மைலி மொத்தமாகவே இருந்து 2 உண்டு. ஸ்மால் கம்மல் தான் இங்கே நிறைய உண்டு. இது பாருங்கள், இந்த ஸ்மைலி இருக்கும். இது மாதிரி நான் 2 ஸ்மைலிஸ் வச்சுருக்கேன். மொத்தமாகவே 2 ஸ்மைலி ஒயிட்டில் 1, அதில் எல்லோவில் 1 வச்சுருக்கேன். அது இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லோ கலரில் இன்னொன்று உண்டு. இதுவும் ஸ்மைலி தான், பட் இது ரொம்ப ரவுண்டு ஸ்மைலியாக இருக்கும். ரவுண்டான ஒரு ஸ்மைலினா இது இந்த ஸ்மைலி தான். இந்த மாதிரி பால் மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்மைலி அழிஞ்சிடுச்சு. இதில் ரொம்ப மோஸ்ட்லி நிறைய டைம் போடுறதுனால அழிஞ்சிடுச்சு. பட் இதுவும் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போட்டு போனோம் அப்படின்னா இதுவும் நான் போட்டு போகிறது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயல் குட்டி மாதிரி உள்ள இது, ஆனால் அதில் முயல் குட்டியோட கண்ணு மூக்குலாம் இருக்காது. அதே மாதிரி உள்ள மாடலில் இன்னும் ஒயிட் கலரில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சாச்சி எனக்கு 2 சாச்சி, அவங்க 2வது சாச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பர்த்டேக்குன்னே சொல்லிக்கலாம். அப்போ கிஃப்ட் பண்ண இதாது இந்த கம்மல் நான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கம்மல் இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரிலையே. இந்த மோதோடு அப்படியே சிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று இது எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஃபார் பர்த்டே. பர்த்டேக்கு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்மல்லாம் பர்த்டேக்கு மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து மற்ற எல்லாமே இப்போ நான் காமிச்சதுமா மற்ற எல்லாமே நான் தான் என் காசுலேயே நான் வாங்கிக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இது க்ரீன் கலர் ஷேடில் இருக்கும். இதுவும் என் பர்த்டேக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் துட்டு போட்டு எனக்கு கிஃப்ட் பண்ண கம்மல் இது, சரிங்களா. அதுக்கடுத்து என் தம்பி தான் சத்தம்னா அதை எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிசர் டைப்பில் ஒரு கம்மல் வச்சுருக்கேன். சிசர் டைப்பில் ஒரு கம்மல் வச்சுருக்கேன். அதில் தான் இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் கிடச்சி. கடையிலனா ஒரு கிஃப்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா, ஸ்வரண்டி இதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கான கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எங்கள் இதில் கடை போட்டாங்க. அப்போ நான் 10 ரூபா அந்த இது வின் பண்ணால எனக்கு இந்த கம்மல் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டி வைப்பேன். அப்போ நான் 500 ருபீஸ்க்கு நான் கிஃப்ட்டு வாங்கினேன். அந்த கிஃப்டில் மிச்சம் வந்த கம்மல் தான் இந்த கம்மல். பட் இந்த கம்மல் நான் இன்னும் வரைக்கும் யூஸே பண்ணது கிடையாது. ஒரு சொட்டுக்கு நான் யூஸே பண்ணது கிடையாது. அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளார் டைப்பில் நான் ஒரு கம்மல் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்மால் கம்மலில் இதுதான் என்கிட்ட இருக்குது. இன்னொன்று பஃப்பு வெளில போகும்போது வாங்கினோம் பஃப் கம்மல். இது எங்கள் வாப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஆச்சி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வாப்பு, நீங்கள் ஆச்சி தான் சொல்லுவீங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கடுத்து நான் இது செட்டாக வாங்கினேன். பட் நான் அந்த ட்ரெஸ் இன்னும் போடாதனால இந்த கம்மலையும் நான் இன்னும் போடாமலே வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த கம்மல் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இதே கலரில் தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எடுத்தேன்.
பட் அந்த ட்ரெஸ்ஸு இன்னொருக்கு போடல. நான் வந்து ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ரம்ஜானுக்கே நாங்கள் வந்து மொத்தமாக வந்து எத்தனை ட்ரெஸ்ஸு 2 அந்த மாதிரி எடுப்போம். அதுக்காக இது வந்து நான் வச்சுருக்கேன். பட் அது முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டோம். பர்த்டேக்காக எடுத்துருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு. இதில் ஸ்டோன் வந்து ஸ்டோன் போயிடுச்சு. இதுவும் ஒரு சின்ன கம்மல் தான். இது வந்து ஒரு ஒயிட் கலரில் உள்ள ஒரு ஃப்ளார் கம்மல் தொங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா வந்து இதுவும் ட்ரெஸ்ஸுக்காக தான் வாங்கினேன். இது வந்து எந்த ட்ரெஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினேன். பேண்ட் ஷர்ட் தான், அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையில் வந்து வாங்கினேன். செம்மையான இது, ரொம்ப நான் யூஸ் பண்ணி பழசாக்கிட்டேங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரிங்ஸ்னால் பார்க்கலாமா? உங்ககிட்ட ஒன்று காமிக்க மறந்துட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி மயில் கம்மல் இருக்கு. மயில் கம்மல் இங்கே பாருங்கள். மயிலோட கம்மல் போட்டு ஒரு கம்மல் நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து மயில் கம்மல் போட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஜும்கானா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஜும்கா வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் தட் இந்த இன்னொரு லாங் கம்மல் இருக்குது. இதில் ஒரு லாங் கம்மல், இதுவும் பிங்க் கலருக்காக இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். மொத்தமாகவே என்கிட்ட வந்து 20 இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னாலே வந்து நம்பவே முடியல. பட் 20 இயரிங் கலெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். பட் இதை போடுறதே கிடையாது. ஓகே, இதுதான் வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. டாட்டா பை பை, see you.